விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் எல் முருகன் ஆகியோர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பின்னாடி வாங்க ப்ரோ. மத்தவங்க அப்படி இல்லைங்கண்ணா. இடமே இல்லைண்ணா இங்க. கொஞ்சம் பின்னாடி வந்துடும் சார். எப்படி காசு கொடுத்தா எங்களுக்கு எங்க அம்மா எங்க மாமனார் வேணாம் தான் சொன்னாரு. அவங்க மந்தையில கூட்டிட்டு வந்துட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து திருப்பி கூட்டிட்டு போனாங்கம்மா. சரி பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டு வந்து எதார்த்தமா விட்டுறாங்கம்மா. இல்லைன்னா எங்க மாமியார் தெரியாது. ஐயோ எங்களுக்கு எங்க பிள்ளைங்களாம் கதறதுங்களே. அப்பா இல்லைன்னு ஐயோ என்ன தாய் மாதிரி பாத்துக்கிட்டாங்கம்மா. எனக்கு அம்மா அம்மாவுங்க நாங்க நாங்களும் எங்க வீட்டுக்காரங்க குழந்தைங்கள பிரிஞ்சு நக்கா இருந்துக்குமா. எங்க மாமனாருக்கு யாருமா இருக்கா? யாரும் இருக்க முடியும் நீங்க சொல்லுங்களேன். அவரோட மென்டாலிட்டி எல்லாம் வேற மாதிரி. என் மனைவி போயிட்டா எவ்வளவு காசு கொடுத்தாலும் அழுகுறாரு. அவர் அழகு நாங்க பார்த்ததே இல்லையே. ஐயோ ஐயோ எங்க ராணி மாதிரி நாங்க அழகிம்மா. எங்க மாமியாரு எங்க மாமியாருக்கு போயிட்டாங்கம்மா. 60 வயசு மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. துளசி போட்டு அழகா ராணி இப்ப இல்லம்மா. அவங்க ஐயோ குடிசையா இருந்தாலும் கோபுரமா இருந்தாங்க. இப்ப இல்லையே இல்லையே. என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியலையாப்பா. உள்ள போகாதீங்க. முருகன் சார் கொஞ்சம் உள்ள பேர் கொஞ்சம் உள்ள பேர். அந்த கிழக்கால தெருவில் ஒன்று மகள் ஒன்று சொல்லு சீட் மட்டும் கொடுத்து கொண்டு மின்மயத்தில் கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு போய் மின்மயத்தில் கொடுத்து அடக்கம் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா ரிப்போர்ட் சொல்லுங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பேப்பர்லயே இல்ல அட்மிஷன் அங்க மின்மயத்தில் அட்மிஷன் எரிக்கிறதுக்கு மட்டும் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. வேற எந்த வாரமும் சத்தாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் வரணும்ல கொடுக்கணும். உயிரிழந்த அருக்காணி என்பவரின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதலை தெரிவித்து வருகிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவருடன் அமைச்சர் எல் முருகனும் இருக்கிறார். இந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பான தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். தொடர்ந்து சூழல் விவரங்க.
வணக்கம். தாவேகா பிரச்சார பயணத்துல 41 பேர் பலியான சம்பவத்துல கரூர் மாவட்டம் ஒரே கிராமத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் ஒரு வீட்டில் தான் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களிடம் உரையாற்றி வருகிறார். குறிப்பாக கரூர் பகுதியில் இருக்க கரூர் மாவட்டம் ஏமூர் புதூரில் இந்த பிரச்சாரத்தின் போது அதே கிராமத்தை சேர்ந்த 5 பேர் இறந்தார்கள். அதில் அருக்காணி என்ற மூதாட்டியும் மரணம் அடைந்தார். அந்த மூதாட்டியின் வீட்டில் தற்போது நிர்மலா சீதாராமன், அதே போன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அடங்கிய பாஜக குழுவினர் தற்போது ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். அவர்களிடம் மரணம் அடைந்த அருக்காணியின் மருமகள் தங்களுடைய மாமியார் இறந்தது குறித்து கண்ணீர் மல்க கதறி அவருடன் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக இந்த சந்திப்பின் பொழுது ஏற்கனவே பாஜக சார்பில் மத்திய அரசு சார்பாக 2 லட்சம் ரூபாய் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிதி உதவி தொகையுமானது அவரிடம் வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதலாக மத்திய நிதியமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறு சென்றார் போன்ற விஷயங்களை கேட்டறிந்து வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இல்லங்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தும் நிதியுதவி மத்திய அரசு அறிவித்த அந்த நிதி உதவியும் வழங்கி வருகிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.